மேத்யூ சார், ம், எல்லாரும் காலையில பேப்பர் படிப்பாங்க, நீங்க என்ன வெட்டிட்டு இருக்கீங்க? ஒரு விஐபியை பற்றி சின்ன ஒரு செய்தி வந்திருக்கு, அது நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் சார் அந்த முக்கியமான விஐபி? அஜித்தா, சூர்யாவா, விஜயா? அட பாவிகளா, விஐபின்னா அஜித் சூர்யா விஜய் தானே? அதை தாண்டி எவ்வளவோ இருக்கு. நான் சொல்றது மலாலான்னு ஒரு பொண்ணு, பாகிஸ்தான் பொண்ணு, சின்ன வயசுல பெண்கள் கல்விக்காக போராடி தலிபான்களால் சுடப்பட்ட லண்டனுக்கு போய் சிகிச்சை பண்ணி இன்னைக்கு அந்த பொண்ணு பெண் கல்விக்காக ஐநாத்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஷீ இஸ் கிரியேட்டிங் ஹிஸ்டரி. இதை பற்றி தான் பசங்களுக்கு சொல்லித் தரணும். மேத்யூ சார், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்துகிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? மேடம், ஹிஸ்டரிங்கிறது அவுரங்கசீவை பற்றி படிக்கிறது இல்ல. இன்னைக்கு செய்தி இட் இஸ் ஹேப்பனிங். இதுதான் எதிர்கால வரலாறு. இதுதான் அங்க சொல்லி தரப்போம். இதை சொன்னா தான் பசங்களுக்கு ஹிஸ்டரிங்கிறது இறந்து போனது அல்ல, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது புரியும். சபாஷ், செய்யறதெல்லாம் ஏடாகுடமான வேலை. ஆனா பேசுறத மட்டும் நல்லா தெளிவா பேசுறீங்க. என்ன ஜான்சி மேடம், இன்னைக்கு முதல் பெலிகடா நான் தானே? இப்பயே ஏன் கால வர்றீங்க? எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக தானே ஸ்டாஃப் ரூம்ல பேப்பர் வச்சிருக்காங்க. அதை கொண்டு வந்து இப்படி கட் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது தப்பு இல்ல? உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மேடம். இது ஸ்டாஃப் ரூமுக்கு வாங்கி போட்ட பேப்பர் அல்ல, சொந்தம் கை காசு போட்டு ஞாபகம் அடிச்ச பேப்பரா. என் பேப்பர் நான் வெட்டணும், உங்களுக்குன்னு ஆட்சேபனை இல்லையே. ஐ எம் சாரி. அது சரி. மலையாளத்தில் பழஞ்சொல்லுண்டு, கைவிட்ட ஆயுதம் வாய்விட்ட வாக்கும் ஒரிக்கலும் തിരിച്ചു വരില്ല. புரியுதா? ஹாய். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன். நீங்களும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்க மாதவி. சம்மர் வெக்கேஷன் எப்படி இருந்தது? ஜாலியா எங்கேயாவது போயிருந்தீங்களா? ஜாலியா எங்க போறது? நான் எங்கேயும் போல மேடம். பிஹெச்டிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். உங்க பொண்ணை பாக்குறதுக்காக டெல்லி போறதா சொன்னீங்களே, போயிட்டு வந்துட்டீங்களா? போனேன். ஆனா கிளைமேட் எனக்கு செட் ஆகல. ஒரு வாரம் கூட இருக்க முடியல. சென்னை வெயிலே போதும்னு திரும்பி வந்துட்டேன். அப்புறம் மாதவி, லீவ்ல வேற என்ன விசேஷம்? ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லையே ஜானகி. சும்மா மழுப்பாத மாதவி. நம்ம எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றோம், நமக்குள்ள ஷேர் பண்ணிக்கலனா எப்படி? நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. அது ஒன்றும் இல்லை மேடம், உங்களை பார்த்தா பிஹெச்டிக்கு ஒர்க் பண்ண மாதிரி தெரியல, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கின மாதிரி தெரியுது. உடம்பு எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டிருக்குல்ல, அதான் கேட்குறாங்க. இது ஒன்றும் சாப்பிட்டு போட்ட தப்ப மாதிரி தெரியல, ஏதோ உண்டான மாதிரி இருக்கு. ஜான்சி, குண்டான மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்கல்ல, அப்படித்தான் இருக்கும். நான் கிளாஸுக்கு கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. மாதவிய நல்லா பாத்தீங்கல்ல, அவ கன்சீவ் தானே ஆயிருக்கா. அதுல என்ன டவுட்டு? அவ வாயே திறக்கலனாலும் அவ வயிறு காட்டி கொடுத்துருது இல்ல. இந்த வயசுல போய் மாதவிக்கு இப்படி ஒரு ஆசை வரலாமா? ச்சே, நினைச்சு பார்க்கவே அசிங்கமா இருக்கு. வயசை விடு, எந்த வயசுல வேணும்னாலும் குழந்தை பெத்துக்கலாம். ஆனா அதை எப்படி பெத்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். என்ன இருந்தாலும் ஒரு பொறுப்பான வேலையில இருந்துகிட்டு மாதவி இப்படி செஞ்சிருக்க கூடாது. நம்ம நிலைமை என்ன, பொசிஷன் என்ன, இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கலாம்ல. சின்ன பசங்க தப்பு பண்ணா வயசு கோளாறுன்னு சொல்லலாம், ஆனா பொறுப்பான பதவியில இருக்கிறவங்க தப்பு பண்ணா அதை என்னன்னு சொல்றது? இந்த வயசுல கண்ட்ரோல்டா இருக்க வேண்டிய மனச இப்படி கண்டபடி அலைய விட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வயத்தை தள்ளிட்டு காலேஜ்ல வந்து நிக்கிறா. இவெல்லாம் பாடம் எடுத்தா பசங்க எங்க இருந்து உருப்பட போறாங்க? ஆமா மேடம், நம்ம தான் மனசு தாங்காம புலம்பிட்டு இருக்கோம். ஆனா அவளுக்கு எந்த உறுத்தலும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இருந்திருந்தா தப்பு பண்ணிட்டு இவ்வளவு தைரியமா காலேஜுக்கு வருவாளா? மேடம், தப்பு பண்ணிட்டாங்க, நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? யாராவது கல்யாணம் பண்ணி இருக்கலாம்ல. அப்படி ஏதாவது நடந்திருந்தா அது நமக்கு தெரிஞ்சிருக்குமே. அவங்க அதை மூடி மறைக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. கரெக்ட். இது முறையான வழியில வந்திருந்தா அவளே அதை பத்தி வெளிப்படையா பேசிருப்பா. நாமெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே பயந்து ஓடிட்டா பாத்தீங்களா? எங்கேயோ தப்பு இருக்கு. சம்திங் இஸ் ராங். சரி, கிளாஸுக்கு டைம் ஆச்சு, மீதி லஞ்ச்ல பாத்துக்கலாம். ஜான்சி, மத்தியானம் பொருளே யாரு போயிடாது. போங்க சார். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். சிட் டவுன். சைலன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. 2 மாசம் பார்க்காம இருந்திருக்கோம். ஆனா வருஷக்கணக்கா பார்க்காத மாதிரி ஒரு ஃபீலிங். நான் உங்களை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன்ப்பா. திரும்பவும் உங்களை எல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.